பிரேக் டைம்ல ஃபன் பண்றேன் என்னை கூப்பிட்டு மட்டன் பிரியாணி கொடுத்தா சும்மா விடுவேனா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது கார்பரேட் கூலியின் லைஃப் பேஜ் 17. குட்டி பையன் கொண்டு வந்த டயட் மீல பார்த்தப்பறம் தான் எனக்கு ஒரே சோகம். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காம ஜிம்முக்கு போயிடலாமே. இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறப்போ ஒரு கலவரமாய் போச்சு. விறுவிறுன்னு வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்து ஆஃபீஸ் போலான்னு பார்த்தா இவன் ஆஃபீஸ்க்கு விடவே இல்லை. சரி, அவனுக்கு தேவையானது கொடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேற ஆல்ரெடி ஸ்டால் போட்டிருந்தாங்க. சீக்கிரம் போனா பசங்களுக்கான சைஸ்லாம் காலியா போயிடுமே. விறுவிறுன்னு சாப்பிட்டு பரன்னு கிளம்பிட்டோம். ஊருன்னு பார்க்கறனால பையன் தூக்கிட்டு ஓடுறோம்னு நினைக்காதீங்க. பையன் கார் என்னன்றது எனக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்றான். அப்படியே அடுத்த கடை பார்க்க போனா இந்த மாதிரி கார் கீ செயின், அது மட்டும் இல்லாம இன்னொரு டைனோசர் கீ செயினை காட்டு அது கீழே 2 வீல கொடுத்துட்டு அதுவும் விளையாடுற மாதிரி நல்லா பூசா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இவனுக்கு வழக்கம் போல போய் பப்ஜியில் உட்காந்துட்டானுங்க. என்னடா இது? அப்புறம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அதை நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு எப்படி ஊட்டி விடுறான் பாருங்களேன். அதை ஷேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோன் வாங்க நண்பர்களே, உங்களுக்காக மட்டன் பிரியாணி கைப்பட செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கொடுத்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. பிரியாணி பார்த்தா ஓடி வரும்னு பார்த்தா அவனுக்கு அப்படி இருந்தால் பப்ஜி தான் முக்கியம்னு உட்காந்துட்டானுங்க. ஆனால் நமக்கு பிரியாணி தான் முக்கியம் இல்லையா? பட் அது திறந்த உடனே அந்த ஸ்மெல் இருக்கு. சும்மா பீஸ் எல்லாம் பையன் தாராளமாக வழங்கி போட்டிருந்தான். பிரியாணி சும்மா செம டேஸ்ட். சப்பனி இட்லி சாப்பிட்டனுக்கு பிரியாணி சாப்பிட்டோன்னே அந்த நாள் வழக்கம் போல ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் பாவம் பசங்க கடைசியில் வந்துட்டு பீஸ் இல்லைன்னு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு போயிட்டாங்க. சரி, சாப்பிட்ட கையை கழுவலாமன்னு கழிவற பக்கம் ஒதுங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரேமுக்கான ஃபைட்டு. அப்படியே அந்த பிரேக் முடிச்சு செகண்ட் பிரேக் கொஞ்சம் லேட்டாக வந்தா நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டு நம்ம கம்பெனி கொடுக்க வந்தார். அப்புறம் சொல்ல வருத்தமாக தான் இருக்கு. நான் வழக்கம் போல காணிக்கே ஜம்ப் ஆயிட்ட ஃப்ரெண்ட். தென் வீட்டுக்கு வந்து டீசெண்டா டெத் ரோஸா பார்த்துட்டு இன்னைக்கான நாளை நிம்மதியாக முடிச்சுட்டு நண்பர்களே. ஒரு அருமையான நாள். உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. போய் செம்ம டீசெண்டா சாப்பிட்றா நீ.